இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அரிசியும் பருப்பையும் வச்சு சாதம் செய்கிறது. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கூட. தேவையான அளவு பார்த்திங்கன்னா, பருப்பு ஒரு அரை கப்பு, அரிசி ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன், ஈக்குவல் அளவு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, பூண்டு, மிளகு, ஜீரகம், இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியையும் பருப்பையும் ரெண்டுத்தையும் கலந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலசிக்கலாம். நல்லா கழுவின பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம், மிளகு, பூண்டு ஒரு 5, மிளகு ஒரு 4-5 போட்டுக்கோங்க, ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பெருங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதிலே நீங்கள் பெருங்காயத்தையும் போட்டுடுங்க, அப்போ தான் வாசமாகவும் இருக்கும். இது நம்ம ஓரளவுக்கு நம்ம வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குக்கர் மூடியை போட்டு மூட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா, குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு மேலே இந்த மாதிரி சாதம்லாம் வந்த பிறகு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இது சின்ன அரிசி, அதனால் நான் ஒரு 2 விசில் 3 விசில் வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வாணலில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பட்டை மிளகாய் 1, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிற கடுகு, இந்த கருவேப்பிலை, பட்டை மிளகாயெல்லாம் இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கடைசியாக தான் தாளித்து விடணும். கடைசியாக தாளித்து நம்ம விடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு எங்கள் வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.